ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலிவுட் வேர்ல்டு பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து விசிட் பண்ணிட்டேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. யாராவது vloggers இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சோகமான விஷயம் சொல்கிறேன். கேமரா எதுவுமே அலோவ் பண்ணலைங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போங்க. ஃபோன் வந்து வச்சுக்கலாம், கேமரா அலோவ் பண்ணல. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணல, வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணலை. என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்கள்கிட்ட செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்குள்ளே தான் போனோம். போய் ஒரு டீ குடித்ததுக்கப்புறமா ஒரே சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த ரோலர் கோஸ்டர். இது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியாச்சு. நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரோலர் கோஸ்டர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அதே நேரம் கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா மேலே போயிட்டு ஒரு சுற்றுச்சு பாருங்கள், தலைகீழ உயிரோட கீழே போகுமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் நாங்கள் வந்து பார்த்தோம். இது வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்தது. அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் அவங்களையும் எங்கேஜாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கேம்லாம் வந்து ட்ரை பண்ணோம். இது வந்து பவுன்சிங் பால். இதில் எங்களுக்கு பெருசாக வந்து லக்கே இல்லை. ஏன்னா அந்த பால் போடுறதே கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்தது. அது பவுன்ஸ் பேக் ஆகி வெளியில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து இந்த கேம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இந்த டக் கேம் தான் விளாண்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம 2 டக் எடுக்கணும். அதுக்கு பின்னாடி வந்து நம்பர்ஸ் இருக்கும். எவ்வளோ ஹையஸ்ட் நம்பர் எடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட லக்கு. ஸோ அதை பொறுத்து நமக்கு வந்து சாஃப்டாக ஏதாவது வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. ஸோ இதில் எங்களுக்கு வந்து லக்கியாக வந்து நல்ல ஹையஸ்ட் நம்பராக நாங்கள் வந்து எடுத்துட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த சாஃப்டாக வந்து கிஃப்டாக வந்து கிடச்சிது. வில்லனுக்குமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தான். நல்லா கோஆப்ரேட் பண்ணான். அவனுக்கும் ஜாலியாக இருந்ததில் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. மெக்சிகோ தான். மெக்சிகோக்குள்ளே வாக் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தோம். அந்த டைமில் பார்க்கும்போது தான் இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ எனக்கு இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதும் இல்லை, இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால நான் வந்து இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரசித்து பார்த்துட்டு இருந்தோம், சிரிச்சுட்டு. அந்த 2 மினிட்ஸ் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பண்ணுறதை பார்த்துட்டு. ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. அடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வரும்போது தான் இந்த ஸ்டாச்சு மேன் பார்த்தோம். இதை பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் பதட்டமாக அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உடனே அவன் போய் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவர் கூட வந்து ஃபன் பண்ணி ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு ஸ்பெயின்குள்ளே தான் போனோம். அதுக்குள்ளே போகும்போது எனக்கு பெருசாக கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் போனது வந்து சைனா. ஸோ சைனாக்குள்ளே போகும்போது உண்மையாகவே நம்ம சைனாக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சுற்றி பார்க்கும்போது அந்த செட்டிங்ஸே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் கடையாக தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பயங்கர காஸ்ட்லிங்க. இந்த இதில் வந்து எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை. நாங்களும் ஒரு 2-3 கீ செயின்லாம் கூட போய் பார்த்தோம். அது கம்மியாக இருக்கும்னு பார்த்தா அது கூட காஸ்ட்லியாக தான் சொன்னாங்க. எனக்கு என்னடா அப்படின்னு ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் போனது தாய் தான். ஸோ இந்த தாய்லாந்துக்குள்ளே என்ட்ரன்ஸ்க்கே வந்து அவ்வளோ டெக்கரேட்டிவாக அந்த லைட்ஸோட உண்மையிலே ஒரு போன ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அந்த லைட்டிங்ஸோட பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் வந்து இந்த வியூவை வந்து ரசிக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே கொஞ்சம் டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தாய் ஃபுட்லாம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வந்து இதை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே போன மெமரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறக்கவே முடியாது, கண்ணிலே நிற்கும் அந்த அளவுக்கு. இந்த தாய் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா டர்க்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டுமே வந்துருச்சு. எனக்கு பெருசாக எதுவுமே பிடிக்கல. ஆனால் தாய் ஃபுட்டில் இந்த தாய் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சிங்கப்பூரில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சிங்கப்பூரில் மேஜராக வந்து எனக்கு எந்த ஃபுட்டுமே பிடிக்காது. பட் ஆனால் இந்த மெரினா சாண்ட்பே போனோம் அப்படின்னா இந்த தாய் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி சாப்பிடுவேன். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த இதையும் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல.
நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது டர்க்கி தான். டர்க்கிக்குள்ளே போகும்போதே ஒரு பெரிய கனவோடு தான் உள்ளே போனேன். பிகாஸ் அங்கே வந்து கார்பெட் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா அங்கே வந்து ஸ்வீட்ஸ் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மெயினாக இந்த டர்க்கி லைட்ஸ் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனேன். பட் எனக்கு அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்பெட்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம், 1 2 எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் வந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி ஸ்வீட்டு ட்ரை பண்ணலாங்கிற ஐடியாவில் போனோம். பட் ஆனால் எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ற மூடே இல்லை. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே வந்தபோது இந்த லைட்ஸ் தான், இந்த லைட்ஸுக்காக தான் நான் மெயினாகவே போனேன். போயிட்டு ப்ரைஸ்லாம் விசாரிக்கும் போது ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. நாங்களுமே பார்கெயின் பண்ணிலாம் கேட்டு பார்த்தோம். பட் ஆனால் அவங்க எதுவுமே வந்து குறைக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே உள்ள இந்த பிரிண்டட் ஜார்ஸு, அதுக்கப்புறமா வந்து நிறைய பிளேட்ஸ், பவுல்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் டர்க்கிலையும் நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நாங்கள் போனது வந்து பாரிஸ்குள்ளே போன உடனே இந்த பெரிய டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேயை வந்து பார்த்து ரசிச்சுட்டே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். உண்மையாகவே நீங்கள் பாரிஸ்க்கு போனீங்கன்னா என்ன ஃபீல் கொடுக்குமோ அது இங்கே இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து நான் அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் பாரிஸ் போகும்போது எனக்கு கிடைச்ச ஃபீல் தான் இந்த பாரிஸ்குள்ளே நான் வரும்போதும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா தாய்லாந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ ஒன்று நடந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்படி தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்து. என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சது. ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய நடக்கணும். பெரியவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. என்னோட சஜஷன் பார்த்திங்கன்னா கப்புள்ஸாக போகிறீங்க இல்லை பேச்சுலர்ஸாக போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த ஈவினிங்குள்ளே கவர் பண்ணி முடிச்சிடலாம். கிட்ஸு வச்சுட்டு பார்க்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணி கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாஸ் லேடி பவி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த விலாகை நான் இங்கேயே வந்து முடிச்சுக்கிறேங்க. ஒரு சூப்பரான விலாகோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.